ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி செய்ய போகிறோங்க. இந்த பொரியலை வச்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு சாதமே கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. குட்டீஸுங்களுக்கும் ஹெல்த்தியான ரெசிபி. மார்னிங் அவசரமான வேலையில் ரொம்ப ஈஸியாக இந்த பொரியல் செஞ்சு அதில் சாதம் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லஞ்சாக இருக்கும். இப்போ இந்த பொரியலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரியல் செய்யறதுக்கு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு தீயை குறைச்சி வச்சுடுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகமும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 4-5 பூண்டு பல்ல 1-2 தட்டி எடுத்து வச்சு சேர்த்துக்கணும். இதில் பூண்டு வாசனை உங்களுக்கு பிடிக்கும், பூண்டு நீங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்கன்னா 10 பல்லு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். தோலை எடுத்துட்டு தட்டி சேர்த்துருக்கேன். கலர் மாறின பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீளமாக இருந்துச்சு, ரொம்ப இலசான பச்சை மிளகாய், அதனால் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். சாம்பார் வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது அவசியம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது இதில் 200 கிராம்லேருந்து 1/4 கிலோ அளவு வரைக்கும் இருக்கக்கூடிய பீன்ஸை மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப இலசான பீன்ஸாக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட பொரியல் சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், நாரெல்லாம் இல்லாமையும் இருக்கும். இந்த பீன்ஸை எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களோட பொரியல் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் எந்த அளவு பீன்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு சமமான அளவு கேரட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை விட குறைவாக கூட எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸில் இருக்க கேரட் தான் இருந்துச்சு, அதனால் அந்த கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டேன். காயை நறுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 2-3 முறை காயை நல்லா கலந்து விட்டுட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக தான் இருக்கும். வீட்டில் சட்னி கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடணும். தீயை அதிகப்படுத்தாதீங்க, ஒரு மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி அப்படியே வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலந்து விடுங்க. தீயை அதிகமாக வச்சுட்டாலும் தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்துட்டாலும் இந்த காய்கறிகள் அதனோட க்ரன்ச்சினஸும் போயிடும், கலரும் மாறிடும். அதனால் கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பதத்தில் நீங்கள் காய்கறிகளை வேக வச்சுக்கோங்க. காய் நல்லாவே வெந்துருச்சு, ஒரு 80% மேலேயே வெந்துருச்சு. அந்த சமயத்தில் தாராளமாக தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 மூடி அளவு தேங்காய் துருவலை துருவி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். பொதுவாக தேங்காவை துருவும் பொழுது அந்த கருப்புலாம் இல்லாமல் துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். தேங்காய் சேர்த்துட்டு நிறைய நேரம் குக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும், அதனோட ஸ்மெல் தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் தேங்காய் சேர்த்துட்டு சீக்கிரமாகவே கலந்து விட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல கலர்ஃபுல்லான பீன்ஸ் கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்பொழுதுமே இந்த காய்கறிகளை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாரை எடுத்துகிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி செய்யும் பொழுது தான் சத்துக்கள்லாம் வீணாகாமல் இருக்கும். நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன், காய்கறியை இது போல் பொடியாக கட் பண்ண பிறகு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் எடுத்து திரும்பவும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லியும் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அந்த ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால் ஃப்ரெஷராக நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.